இந்த மாதிரி காட்சியெல்லாம் என் வாழ்நாள்ல பார்க்கவே முடியாத நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. கடவுளே, கண்ணை திறந்துட்டு அப்பனே முருகா. ஆமா, எங்களுக்கு அந்த காட்சியை காட்டிட்டீங்களே. ஆமா, அந்த காட்சியில நீங்களும் பார்த்திருப்பீங்க. என்ன எதுங்கிறத நம்ம ஷோக்குள்ள போய் பார்த்துடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இது எவ்வளவு ஃபேமஸான ஒரு பாட்டு. ஆமா, திருப்பரங்குன்றத்தையே இந்திய அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காங்க ஒரு கோஷ்டி, ஒரு தீர்ப்பு. ஓகே, ராம ரவிக்குமாருங்கிற ஒரு நபர். இவரு மதுரையை சேர்ந்த நபர் கிடையாது, சென்னையை சேர்ந்த நபர். இவரு திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தணுங்கன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு போடுறாரு. அதை விசாரிக்கிறாரு GR சுவாமிநாதன். அங்க போய் ஆய்வெல்லாம் மேற்கொண்டவர். ஆமா, இந்த வருஷம் உச்சி பிள்ளையார் கோயில்லையும் தீபத்தை ஏத்தணும், அதே மாதிரி தீபத்தூண்லையும் தீபத்தை ஏத்தணும் உத்தரவு போடுறாங்க. தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்றாங்க. இன்னைக்குள்ள ஏத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு உத்தரவு போட்டவர் கூட அந்த CSF வீரர்கள் அனுப்பி விடுறாப்புல. அந்த மனுதாரர்களும் வர்றாங்க. அதுக்குள்ள தமிழ்நாடு அரசு மதுரையில ஒரு 144 போட்டுடுறாங்க. யாரையும் மேல அனுமதிக்கவே கிடையாது, கைது பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அந்த வழக்கு மேல்முறையீடு பண்ணதுனால சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது. அதை விசாரிச்ச நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவுல எந்த தப்புமே கிடையாது, அதெல்லாம் அந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்றோம், தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோடு இதில் செயல்படுதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தனி நீதிபதியை விசாரிப்பாருங்கிற சொல்லியிருந்தாங்க. திருப்பி அந்த வழக்கு நேத்து GR சுவாமிநாதனுக்கே போச்சு. சுவாமிநாதன் என்ன பண்ணாரு அப்படின்னா, உடனடியா காணொலி காட்சி மூலமாக மதுரையோட SP ஆஜராகணும், அந்த கோயில் நிர்வாக அலுவலர் ஆஜராகணும் உத்தரவு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 7 மணிக்குள்ளார தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துறீங்க. அதாவது நேத்து சொன்னது. ஆமா, இது நேத்து கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்குள்ள தீபம் ஏத்தணும் அந்த தீபத்தூண்லன்னு உத்தரவு போட்டாங்க. ஏத்தணும், அதுக்கான அறிக்கை இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நேற்று 5 மணிக்கு மேல நடக்குது. இப்போ கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி 4 மணியோட முடிஞ்சிடும், நமக்கு தெரியும் அந்த வழக்கம் எல்லாமே. பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல் வழக்குங்கிறதுனால GR சுவாமிநாதன் ஒரு தன்முனைப்போட செயல்படுறாருங்கிறது தெரியுது. ஆமா, அவர் எடுத்து விசாரிச்சிருந்தாரு. ஆமா, காவல் ஆணையரையுமே கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாரு. மதுரை காவல் ஆணையர் ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் அவர் தான் ஆணையர், அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. அதுக்கு இந்த மாதிரி 144 உத்தரவு போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணிருக்காங்கயா அதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலைல 10:30 மணிக்குள்ளார அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு மதுரை கலெக்டர் ஆஜராகல, ஆணையர் ஆஜராகல, அதே மாதிரி அந்த கோயில் அலுவலர்களும் ஆஜராகல. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா GR சுவாமிநாதன் அந்த CSF வீரர்கள் நீங்க போய் நேர்ல பார்த்துட்டு அறிக்கை கொடுக்கணும், அங்கு திருப்பி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் நேற்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு ஒன்று இருக்கு. பவானி சுப்புராயன், கல்யாண சுந்தரம் இவங்க 2 பேருமே இதே மாதிரி வழக்கு வந்தப்ப வழக்கமா ஏற்றுற இடத்துல தான் தீபத்தை ஏற்றணும், தீபத்தூண்ல ஏற்றக்கூடாதுன்னு உத்தரவை போட்டிருக்காங்க. ஒரு தனி நீதிபதி எப்படி அவங்க உத்தரவை மீறி கொடுக்க முடியும்? அது மேல்முறையீடு தான் பண்ண முடியும். நாங்க சட்டத்தை மதிக்கிறோம், அது எப்படி நாங்க செயல்படுறோம். இன்னொன்று முருகன் தமிழ் கடவுள், இது இந்தியா முழுக்க கொண்டாடுற பண்டிகை கிடையாது, தமிழர்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகை, இந்துத்துவாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. நாங்க சட்டத்தை மதிக்கிறதுனாலதான் உச்சநீதிமன்றத்துக்கு நாங்க போறோம். இப்ப சட்டத்தை நாங்க மதிக்கிறோம் எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இருக்கு, அதை நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் காலங்காலமா. நாங்க அதை திடீர்னு தனி நீதிபதி இதெல்லாம் பொருட்படுத்தாம உத்தரவு அதை எப்படி நாங்க பின்பற்ற முடியும்? அதுதானே, அதை பின்பற்றி தானே சட்டத்தை மீறின செயல்னு சொல்லிட்டு லாஜியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருச்சி சொல்றாங்க, அந்த தீர்ப்பே திரிக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமா, அண்ணாமலை அவர் பொய் சொல்றாருங்கிற மாதிரி சொல்றாரு. இது இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படின்லாம் பேசியிருக்காரு அண்ணாமலை. இதுக்கிடையில கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர், CPM-ஓட மாநில செயலாளர் சண்முகம் அவர் சில கேள்விகளோட வந்திருக்காரு. இந்த திருப்பரங்குன்றத்துல நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவு சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் உத்தரவு கொடுத்த சில நிமிடங்கள்ல எப்படி RSS, BJP, இந்து முன்னணியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அங்க வர முடியும்? ஏன்னா இந்த உத்தரவு தான் வரப்போகுது
வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த நட்சத்திரம் பார்த்து ஆகம விதியெல்லாம் பார்த்து தான் ஏத்துவாங்க தீபம் அப்படிங்கிறது. இது அடுத்த நாள் வந்து நீங்க ஏத்தணும், இன்னைக்கே ஏத்தணும் அப்படின்லாம் உத்தரவு போடுறது ஆகம விதிகளுக்கு எதிரானது தானே, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இதுக்கு வந்து இந்த இந்துத்துவ கும்பல் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமா, ஆனால் இது ஜி.ஆர். சாமிநாதன் சொன்ன உடனேயே பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், ராஜா, அப்புறம் அந்த அமர் பிரசாத் ரெட்டி இவங்கெல்லாம் கேங்கா போயிட்டாங்க. ஆமா, இவங்கெல்லாம் ஆகம விதியை பின்பற்றணும்னு சொல்றவங்க தானே. ஆமா, அதான் பின்பற்றலன்னு நிறைய பேர் கேள்விக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 500 பேர் திருப்பரங்குன்ற மலைக்கு நின்று நீதிபதி உத்தரவு போட்டாங்களே, நாங்க மலைக்கு போய் தீபத்தை ஏத்துவோம்னு சொல்லிட்டு பயங்கர தள்ளுமுள்ளு 500 பேரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க. 144 நாங்க போட போறோம், நேற்று போட போறோம், தயவு செஞ்சு வாங்கன்னு எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டாங்க. இதுல வேற ஹச்ராஜ் அந்த கந்தன் மலைன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அது டிசம்பர் 6ஆம் தேதி, அதாவது பாபர் மசூதி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த நாளில் வந்து ட்ரெய்லர் வேற ரிலீஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவருமே நேற்று அரெஸ்ட் ஆகி உள்ள போயிருக்காரு. இதுல அந்த 144 உத்தரவையுமே ரத்து பண்றேன்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் நேற்று வந்து சொல்லியிருந்தாரு. அதையுமே எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் மாவட்ட ஆட்சியர் தரப்புல போயிருக்கோம்னு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், நீங்க வந்து வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன்ட்ட தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் கேட்டுக்கிட்டாரு. அதை ஏத்துக்கிட்டு டிசம்பர் 9ஆம் தேதி நான் வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறேன், அதுக்குள்ள தமிழ்நாடு அரசும் சிஏஎஸ்எஃப் வீரர்களும் அறிக்கை தாக்கல் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காரு. இதை வச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல எதிரும் ஆதரவுமா நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. கனிமொழி எம்பி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் ஆகம விதி நீங்க சொல்றீங்க, அனைத்து சாதியிலும் அச்சராலும் நீங்க சொன்னீங்க, அதுல வந்து ஆகம விதி இப்படி தவறுலாம் நீங்க சொன்னீங்க, இது மட்டும் எப்படி வந்து சரியாகும், ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, இன்னொரு விஷயம், ஆனா எடப்பாடி அதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவையில்லாம ஒரு பதற்றத்தை தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்துது, நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டாருன்னா அதை பின்பற்றதானே வந்து செய்யணும், ஒரு நல்ல தலைவருங்கிறவரு எல்லா மதத்தையும் நடுநிலையோட செயல்படுவதா நல்ல தலைவராக இருக்க முடியும்னு வந்து கிளாஸ் வேற எடுத்திருக்காரு. ஓகே, திமுக வந்து இதை வச்சு கபட நாடாக அரசியல் நடத்துறாங்க இந்த உத்தரவை வச்சுக்கிட்டுன்னு அவர் வந்து சொல்றாரு. இதுக்கு வந்து ரகுபதியுமே பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2014 தமிழ்நாடு அரசு தான் இந்த தீர்ப்பு வாங்கியிருந்தாங்க, இந்த இடத்துல தான் உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட தான் ஏத்தணும் அப்படின்ட்டு. ஆனா இவர் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்தது ஜெயலலிதா தான், அவங்க ஆட்சியில வாங்கின தீர்ப்பையே மறந்துட்டு இப்போ பிஜேபி ஆள் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் வந்து விசிகால இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீபத்தூன் பக்கத்துல தர்கா இருக்கு, ஸோ அந்த இடத்துல வந்து ஏத்திட்டாங்க அப்படின்னா அது ஒரு கலவரமா மாறும், இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நம்ம இங்க வாக்கரசியல் பண்ணலாம்னு நினைக்குது பிஜேபின்னு விசிகாலன்னு சொல்றாங்க. பட் இது தமிழ்நாடு, அது நடக்காது அப்படிங்கிறதையும் விசிகா சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கலவரத்தெல்லாம் பண்ணிட முடியாதுன்னு சங் பரிவார்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்ற மனுவிலேயே தமிழர் சார்பாக தான் சொல்லியிருக்காங்க, அந்த தீபத்தூன்ல இருந்து 15 மீட்டர் தள்ளி தர்கா இருக்கு, தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பணும்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பண்றாங்க, மத கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க, காலங்காலமா ஏத்திட்டு இருக்க இடத்துல நாங்க ஏத்துறோங்கிறத நாங்க சொல்றோம், மற்றபடி கார்த்திகை தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு தமிழ்நாடு எங்கேயுமே சொல்லணும்னா மேலும் 2 மனுக்களே குறிப்பிட்டிருக்காங்க அவங்க. ஆமாம், அதே மாதிரி கோயில் அர்ச்சகர்கள் கூட கடிதம் எழுதியிருக்காங்க கோயில் நிர்வாகத்துக்கு. ஒரு நாள் தான் ஏற்ற முடியும், அதை நம்ம ஏற்றியாச்சு புதன்கிழமை, திரும்பலாம் ஏற்ற முடியாது, அதுவும் ஒரு இடத்துல ஏற்றணுங்கிறதையும் சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் 2 இடத்துலலாம் ஏற்ற மாட்டாங்க, இதெல்லாம் வழக்கத்துக்கு மாறானதுன்னு கோயில் அர்ச்சகர்களும் சொல்கிறாங்க. ஆமாம், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக கபட நாடகம் வந்து ஆடுது, தேவையில்லாத பதட்டத்தை வந்து உண்டு பண்ணுது, நடுநிலையாக செயல்படலை, இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாருல, இதுக்கு அவருக்கு பதில் சொல்லல, பொதுவா அவர் சொன்னது பதில் மாதிரி ஆயிடுச்சா? ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர், அதிமுக ஏதாவது ஒண்ணுன்னா நான் வரட்டான்னு வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மதத்தை வச்சு அரசியல் வந்து பண்ணக்கூடாது, எது மரபோ அதுபடி பண்ணணும் அப்படிங்கிறாரு அவர். அப்படிங்கறத அவர் சொல்றாரு, மரபு காலங்காலமா இருக்கிறது தான் பண்ணணுங்கிற மாதிரி அவரோட கருத்தா இருக்கு. ஆனா இவர் வந்து நீதிபதி சொன்னதுதான் பண்ணணும்ன்றாரு எடப்பாடி. அவங்க கட்சிக்குள்ள ஒரு இருவேறு கருத்து மாதிரி இருக்குது. ஆனா பிஜேபியில ஒரே கருத்து தான் எல்லாரும். அதுல வானதி வந்து 2 கேள்வி வேற கேட்டிருக்காங்க முதலமைச்சருக்கு. இது வந்து கந்தன் குன்றமா இல்ல சிக்கந்தர் குன்றமாங்கிறத முதலமைச்சர் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது இந்துக்களோட அந்த வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கிற கோயில்களை பராமரிக்கிற அமைப்பா இல்ல அரசோட
கொள்கை முடிவுகளை செயல்படுத்துற அமைப்பா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. 2 கேள்வி கேட்டிருக்கேன், எனக்கு பதில் வேணும்னு முதல்வர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, நானே போய் அவங்க எழுதிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். இதுலன்னா சிக்கந்தர் மலைங்கிறது ஏதாவது அரசு ஆவணத்தில் இருக்கான்னு கேட்கறாங்க அவங்க. அரசாங்கம் சார்பா திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா, சிக்கந்தர் மலை ஏதாவது ஆவணத்தில் இருக்கா, அது பேச்சு வலையில இருக்கு சிக்கந்தர் மலைங்கிறது, ஏதாவது ஆவணத்தில் இருக்குன்னா அவங்க சொல்ற குற்றச்சாட்டை வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை நேற்று வந்து அமித்ஷா மீட் பண்ண போயிட்டாரு டெல்லிக்கு, அதனால இங்க வர முடியல, வீடியோ வெளியிடுறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அது வேற ஒரு பிரச்சனைக்கு வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இந்த பிரச்சனையை வச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதுரைக்கு தேவை வந்து வளர்ச்சி அரசியலா இல்ல டேஷ் அரசியலா அப்படின்னு போட்டிருக்காரு. பிளவுவாதம் இல்ல மதவாதம், காவி அரசியல், என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம் போல, மக்களே முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. மதுரைக்கு தேவை எய்ம்ஸ், மெட்ரோ, தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் தான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தேவையில்லைன்னு அவர் போட்டிருக்காரு. சரி, அண்ணாமலை வீடியோவுக்கு வருவோம். அவர் அமித்ஷாட்ட போய் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பேசியிருக்கதா சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம். அங்கேருந்து டெல்லியிலேருந்து என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, அவர் ஊருக்கு பக்கத்தில் திருப்பூர், அந்த அவர் ஏரியா தானே அந்த பெல்ட்டு, கரூர் தான் பக்கத்தில் தானே இருக்குது திருப்பூர். அங்கே ஒரு தூரம் தள்ளி இருக்கு. அங்கே வந்து திருப்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமம், சின்ன காளிப்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்கான். இந்த இடுவாய் சில கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்துலலாம் வந்து கொண்டு வந்து திருப்பூர் மாநகராட்சி குப்பை கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அங்கே கொண்டு வந்து ஒரு திடக்கழிவு மேலாண்மை மாதிரி குப்பையெல்லாம் பிரித்து அங்கே கொட்டலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை திருப்பூர் நகராட்சி வந்து மாநகராட்சி செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எதிராக அந்த ஊர் மக்களே போராடுறாங்க. எங்கள் ஊரில் தான் கொண்டு வந்து குப்பையை கொட்டுவீங்களா, நாங்கள் என்ன குப்பை கிடங்க இங்கே எங்கள் மேலே கொட்டிட்டு போகிறதுக்குன்னு போராட்டம் நடக்குது. இதில் நான் கலந்துக்க முடியல, நான் வந்து டெல்லிக்கு வந்துட்டேன், அனுமதி கிடைக்கலன்னு சொன்னாங்க, அதனால வந்துட்டேன். ஆனால் நம்ம மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூட எப்போதும் துணை நிற்போம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வர முடியாததுக்கு, அவங்க எப்படி குப்பையை கொட்டலாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காரு டெல்லியில இருந்து. ஓகே, இன்னொரு பக்கம் முருகன், இது அவரும் டெல்லியில தானே இருக்காரு. அவரு எல்முருகன் அவர் என்ன சொல்றாரு, இந்து மக்களோட ஏக்கம் அந்த தீபத்தை ஏத்தணுங்கிறது, ஆனா திமுக அரசு இந்து விரோத அரசு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு. இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க தமிழ்நாடு எம்பிக்கள். குறிப்பா திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் நாடாளுமன்றத்திலேயே சுவாமிநாதனுக்கு எதிராக பேசியிருக்காரு. அவரு மத்திய அரசு இந்த மாதிரி நீதிபதிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, தேவையில்லாம ஒரு மத மோதல் உருவாக்க வந்து பார்த்திருக்காரு. சிஎஸ்எஃப் வீரர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் மோதல் உண்டு பண்ண வந்து பார்த்திருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. ஆமா, அதே மாதிரி மாநிலங்களவையில இதை பத்தி பேசணும்னு கேட்டாங்க, ஆனா அனுமதிக்கல. அதனால அமளி, வெளிநடப்பு அதெல்லாம் நடந்தது. மக்களவையில டிஆர் பாலுவுமே இதை பத்தி பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டுல ஒரு அமைதியான மாநிலம், அது அமைதியை சீர்குலைக்க பாக்குறாங்க, இந்த மாதிரி மத மோதலை ஏற்படுத்தி. அதே மாதிரி தீபமே ஏத்தலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எப்பவும் ஏத்துற இடத்துல ஏத்திருக்காங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சில வட இந்தியா மீடியாக்கள், சில மீடியா பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி தீபமே ஏத்தப்படலைங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு போறாங்க. அதுக்கு எதிராக அவர் பதில் சொல்லியிருக்கதா தான் இதை நம்ம பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து பேசினதுல நீதிபதி குறித்து, ஆர்எஸ்எஸ் குறித்துலாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா கிரண் ரிஜிஜு கடுமையான எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நீக்கிட்டாங்க டிஆர் பாலு பேசினதை. ஸோ இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்குது. ஆமா, வரும். இது எல்லாத்தையும் முருகன் பார்த்துட்டு தான் இருப்பாரு. முருகன் திருவிழாடல் நடத்தி நம்மலாம் படத்துல பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். பட் முருகன் வச்சு விளையாடுறவங்களுக்கு நிச்சயம் தானே உறுதி. ஆமா, என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து நாடாளுமன்றத்துல பேசணும்ல, நாடாளுமன்றத்தில் இன்னொரு விஷயத்தை பற்றியும் காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வரலாறு காணாத வகையில் 90 rupees தொற்றுச்சு. $1 வந்து இந்திய ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறது வீழ்ச்சியை சந்திச்சு போயிட்டு இருக்கு. விவேக் தன்கா காங்கிரஸ் எம்பி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி டாலர் மதிப்பு வந்து இந்த மாதிரி போயிடுச்சு இந்தியன் ருப்பியோட கம்பேர் பண்ணும்போது, இது ரொம்ப மோசமான ஒரு சூழலை இந்தியாவில் உருவாக்கும், ஒரு பொருளாதார சுமையை மக்கள் மேலே ஏற்றி வச்சிரும், இம்போர்ட் தொழிலையும் மிகப்பெரிய அளவில் இது பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் அதை பற்றி பேசுகிறாங்க. காங்கிரஸ்லேருந்து அவங்களோட எக்ஸ் பக்கத்துலலாம் இது வந்து வெறும் ருப்பி மட்டும் இல்லை, இது பிரதமர் மோடியோட கௌரவ சரிவு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு போனதில்லை. ஏன்னா இவர் 2013 போட்ட ட்வீட் எல்லாம் இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ 53 ரூபாய் என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ 90 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ அவர் சொன்னதே அவருக்கு பொருந்தது, மோடி சொன்னதே. அப்பெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, டாலர் விலை ரூபாயின் விலை சரசரசரன்னு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. காலோட பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ணாமலை கூட உட்காந்து. அவன் 90 ரூபாய்க்கு மேல வந்து போய்கிட்டு இருக்கு. இதுல கரண்ட் டெபிசிட் வேற ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எக்கனாமிக் அட்வைசர் நாகேஸ்வர ராவ், அதெல்லாம் நான் நிம்மதியா நான் தூங்குறேன், எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் கட்டுக்குள்ள படுத்திடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க.
பட் இன்னும் போதான் தெரியும். கூடிய நாட்கள்ல 92 ரூபா கூட வந்து போலாம்னா சொல்றாங்கப்பா. 100 எப்போ வருது? அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கான். ஓகே ஓகே. 10 வருஷம் கழிச்சு தானே வந்திருக்கோம். ஒரு 30 ரூபாய் தாண்டி இருக்கும் அது. ஓகே. ஒரு 10 ரூபா வரணும்னா இன்னொரு வருஷங்கள் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சரி, நேத்து வந்து புதின் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. ஆமா ஆமா, வந்து புரோட்டோகால்லாம் மீறி பிரதமர் கூட ஒரே கார்ல வந்து பயணிச்சாங்களாம். ஆமா, எப்பவும் போற காரை விட்டுட்டு இந்த கார்ல வந்து பிரதமர் மோடியும் அவங்களும் புதினும் வந்து போயிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு. ஆமா, வந்த உடனே அவருக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் போட்டு பரதநாட்டியம்லாம் வந்து ஆடி காமிச்சாங்க. ஏஆர் ரஹ்மான் பாட்டு போட்டாங்களா? ஓகே. ஆமா, இன்னொன்னு வந்து அவர் வீட்டுக்கு கூட்டு போய் டின்னர்லாம் கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி. குறிப்பா பகவத்கீதை புக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. பகவத்கீதையில் இருக்கிற அந்த சிந்தனைகள், அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் உலகம் முழுக்க வந்து பரவணும்னு வந்து ட்விட்லாம் பண்ணியிருக்காரு அவரு. ஓகே, அவர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையில் அந்த ராஷ்டிரபதி பவனில் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு, சிவப்பு கம்பள வரவேற்பு, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எல்லாம் மீட் பண்ணாரு புதின். அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் 2 பேரும் தனியாக வந்து சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காட்சி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, அந்த காட்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ப்ரெஸ் மீட்டு, ஜாயின்ட் ப்ரெஸ் மீட்டு. இது வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி எப்போ ப்ரெஸ் மீட் கொடுப்பாருன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். ப்ரெஸ் மீட் போட கொடுத்த நாடாளுமன்றத்தில் வந்தப்ப கொடுத்தாருல, அது பிரஸ் மீட் கிடையாது, கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருவாரு மைக்கு முன்னாடி. ஆமா, இதே மாதிரி யூஎஸ்ல ஏதோ ஒரு தடவை ஏதோ பார்த்தோம், ஏதோ கேள்வி, அதுவும் ஒழுங்கா வெளிநாட்டுல மண்ணில பார்த்தோம், இந்திய மண்ணில இப்பதானே நம்ம பாக்குறோம். அதான் அந்த காணாத காட்சி. ஆமா, ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, கேள்விகள்லாம் இவங்களே முன்னாடியே கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் பிரஸ் மீட்டுங்கிற மாதிரி அவங்க இப்பயும் வந்து ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்துருக்க சந்தோஷப்பட வேண்டியதான். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் கேள்வி கேட்டு பிரதமர் மோடி பதில் சொல்லிங்க நம்ம பாத்துருக்கோமா கடந்த 11 வருஷத்துல. ஆமா, புதினும் பேசியிருக்காரு, மோடியும் பேசியிருக்காரு. மோடி என்ன சொல்றாருன்னா, அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல்லாம் ஒட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தோளோடு தோள் நிற்போம் ரஷ்யாவும் இந்தியாவும் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதே மாதிரி உக்ரைன் விவகாரத்துல அமைதியின் பக்கம் தான் நாங்க நிக்கிறோம் உக்ரைன் போர்ல அப்படிங்கிறதையும் புதின் முன்னாடி சொல்லியிருக்காரு. புதின் என்ன சொல்றாரு, ட்ரம்ப்புக்கு சில மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க மட்டும் ரஷ்யால என்ன வாங்கலாம், இந்தியா வாங்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம், இதை பத்தி நாங்க ட்ரம்போட பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்துவோம்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஆயில் வாங்குறத இந்தியா கம்மி பண்ணிட்டு தான் இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து. அதுக்குள்ள ராணுவ தளவாடங்கள் வாங்க போறாங்கன்னு வந்து தெரியுது. அந்த S-400 நம்ம வந்து பாகிஸ்தான போர் புரிஞ்சப்ப அந்த வான்வெளியில தடுத்து நிப்பாட்டி இந்தியாவை காப்பாத்துச்சுல, அது வந்து கூடுதலா வாங்க போறாங்க. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து சைன் ஆயிருக்குங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில போர் விமானங்களும் வாங்க போறாங்க. இது வந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வந்து கூட மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க. ஓகே, டிஃபென்ஸ் டீல்லாம் வேற போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன கோவப்பட போறாரு ட்ரம்ப்னு தெரியல. மொத்தம் 27 மணி நேரம் தான் இந்தியாவில் இருக்காராம் புதின். பிரதமர் மோடிக்கு ஒரே ஜாலி தான். சும்மா நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டாங்க, நீ வேற வந்துருக்கீங்க மை ஃப்ரெண்ட். ஒண்ணு இவர் வெளிநாட்டுக்கு போவாரு, இல்ல வெளிநாட்டுல இருந்து யாரையாவது கூப்பிட்டு வந்துருவாரா? ஆமா. சரி, இன்னொரு பக்கம் அந்த சாருக்கு வருவோம். சாரு ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்ப என்ன, உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. டிவிகே, டிஎம்கே நிறைய கட்சிகள் வழக்கு போட்டிருந்தாங்க. குறிப்பா இந்த பிஎல்ஓக்கள் இந்த பணி சுமை தாங்காம நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதை ஒட்டியும் வழக்குகள் வந்து போடப்பட்டிருந்தது. இப்போ அதை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு, சூரியகாந்த் அமர்வு என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் பணிச்சுமை நிறையா இருக்கா அப்படின்னா அந்த வேலையிலேருந்து அவங்க விடுவிச்சிருங்க, இல்லை கூடுதலாக நிறைய பேரை நியமிங்க, அதுக்கு மாநில அரசு வந்து உதவி பண்ணணுங்கிற மாதிரி உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. அதே டிசம்பர் 11 முடிய போகுது. ஆமா, இப்போதான் வந்திருக்கு அந்த வழக்கு. ஏன்னா இது டிவிகே சார்பில் போடப்பட்ட வழக்கு தான். அந்த இதுலேயே வந்து சில பேரை கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆமா, திருமணம்க்கு லீவு கிடைக்கல. நம்ம கூட இங்கே பார்த்தப்போ ஒரு பிஎல்ஓ வந்து அவரால் உடம்பு சரியில்லை, அவர் குடும்பத்தை வச்சு பண்ண வேண்டிய சூழல்லாம் இருக்கு. 30 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. இப்போதான் அந்த உத்தரவு வந்திருக்கு. சரி, அடுத்து வர மாநிலங்கள்லயாவது இந்த மாதிரி நடக்காம தடுக்கணும். இப்போ இன்னும் லிஸ்ட் இருக்குல்ல பண்ணாம. ஆமா, டிவிகே உடைய வழக்கறிஞர் கோபால் சர்மா அவரும் வந்து வாதிட்டு இருக்காரு அந்த வழக்குல. ஓகே, இன்னொரு விஷயம், இந்த சார்ல வந்து சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஓட்டு காலியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது இவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம்னா இறந்தவங்களோ இல்லை இரட்டை வாக்குரிமை வாக்காளர் அட்டை அடையாள அட்டை வச்சுருக்கவங்க அந்த மாதிரி தான் நீக்கிறோம், அது ஒரு 10 லட்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு கணிப்பு இருக்குது. சென்னையில் மட்டும் 10 லட்சம், செங்கல்பட்டில் ஒரு 5 லட்சம், ஓவரால் தமிழ்நாடு பார்க்குறப்போ ஒரு 77 லட்சம் இது வரைக்கும் வந்து பதிவேற்றம் செய்யப்படலையா. இதுலேயும் பீகாரோட நம்ம தாண்டி ரொம்ப தூரம் நிற்கிறோமா? என்ன காரணம் சொல்றாங்கன்னா, 25 லட்சம் பேர் அதுல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஒரு 9 லட்சம் பேர் வந்து கண்டுபிடிக்க முடியலையா.
இன்னொரு 39 லட்சம் பேர் வந்து இடம் வந்து மாறிட்டாங்களாம், முகவரி வந்து மாறிடுச்சான். மாறினா கூட வேற மாநிலத்துக்கா புரியல எனக்கு. மாறிட்டா அங்கேயே ஓட்டு உரிமை கொடுப்பாங்க, வந்துரும்ல. அவ்வளவு பேர் விளையாட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. வெளி மாநிலத்துக்கு போயிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஆனா 39 லட்சமா? மொத்தம் 6,41,00,000 வாக்குகள் இருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டுல. இந்த 77 லட்சம் பாக்குறப்ப 5 கோடிக்கு வந்துருமா? 12% காலி ஆகுதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 12%ங்கிறது எவ்வளவு பெரிய நம்பர் நமக்கு வந்து தெரியும். பட் முறைப்படிதான் நடத்துறோங்கிறாங்க தேர்தல் ஆணையம். பட் இது எல்லாமே வந்து வர தகவல் தான். அது டிராஃப்ட் வரட்டும் பாப்போம். ஆமா. அடுத்து ஒரு சுட சுட ஒரு செய்தி வந்திருக்கு. அண்ணன் ஆனாவுனா முப்பாட்டன் முருகன் பேசிக்கிட்டு இருப்பாப்ல. முப்பாட்டன் முருகன் இருக்கிற மலையில இவ்வளவு பெரிய சர்ச்சை, அண்ணன் காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அண்ணன் வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ சுட சுட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது காட்டமா வேற கொடுத்துருக்காரு. முந்தான நாள் சாயந்தரம் நடந்தது. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுல மதுரையை வந்து இன்னொரு அயோத்தியா மாத்துறதுக்கு நீதிமன்றமே துணை போவதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி மத பிளவுவாதிகள் இந்த மாதிரி வந்து ஒரு மத மோதலை ஏற்படுத்த பாக்குறாங்க. இந்த நேரத்துல நம்ம தமிழர்களா ஒரு உணர்வோட நம்ம ஒன்றுபட்டு நின்று அவங்களெல்லாம் விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி அந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு. காட்டமான அறிக்கை தான், ஆனா கொஞ்சம் லேட்டா வந்திருக்குது. ஒண்ணுலடா தம்பி, அண்ணன் கொஞ்சம் தூங்கிட்டேன். அதான் அண்ணன் வந்து தூங்கிட்டாரு போல. இன்னொரு கட்சிக்கு இதுல நிலைப்பாடே இல்லை போல, என்னங்கிறதே சொல்லல. தெரியல அவங்க யாருன்னா தாவேக்கா. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, இல்ல தேவைப்பட்டா நான் சொல்லுவோம். எங்களுக்கு போட்டியே திமுகவுக்கு நாங்க தான் போட்டின்றாங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒண்ணு சரின்னு சொல்லணும், இல்ல தப்புன்னு சொல்லணும். எதுவுமே இல்லாம அமைதியா இருந்தா என்னங்கிறது தான் நம்ம கேள்வி. சரி, ஓகே. ஆனா அவங்க இதுல வந்து ஒரு அவங்களும் சுட சுட ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு கரெக்டா. என்னன்னா, நாஞ்சில் சம்பத் அவர் வந்து திராவிட மேடைகள்ல பல பேச்சுகளை பேசி இனோவா கார்லாம் வாங்கினாரு. இப்போ பனையூர்ல இனோவா கார் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாரு. திராவிடம் இருக்குல்ல, எங்க இருக்கு திராவிடம்? பேசுறாங்களே தவிர தமிழக திராவிட தலைவர்கள் இருக்காங்கல்ல. ஓ, அதனால அங்க போயிட்டாரா? ஆனா நம்ம பேட்டியில சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ஜூனியர் விடன் பேட்டியில, எந்த அரசியல் இயக்கத்திலையும் சேர்ந்து வேலை செய்யற எண்ணமே எனக்கு இல்லை அப்படின்னாரு. அப்ப தமிழக வெற்றி கழகம் அரசியல் இயக்கம் இல்லையா? அங்க போய் விஜய் முன்னிலையில இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. ஆமா, அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் வந்து இன்னைக்கு விஜய் மீட் பண்ண தகவல்லாம் வெளியாச்சு. ஆமா, இவர் காங்கிரஸோட அந்த வியூக வகுப்பு டீம்ல எல்லாம் இருக்கவர். காங்கிரஸ்ல இந்த ஓட் சோரி இதுலலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த வாக்கு திருட்டு இதுலலாம் இவர் வந்து சந்திச்சதா சொல்றாங்க. இருந்தாலும் கூட்டணி உறுதி, நாங்க திமுகவோட தான் இருக்கோம்னு செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு. அரசியல்வாதிகளை நம்பவே முடியாது தாஸ். ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்ப என்ன உங்களோட அழுகாட்சி என்ன, கும்பிடு போடுறது என்ன, குனியறது என்ன, டயரோட அப்படியே நின்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப ஜெயலலிதா மறைந்து சில வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுடைய நினைவு தினம். முன்னாள் முதலமைச்சர். இன்னைக்கு வந்து அதிமுக காரங்க ஓகேப்பா போய் அனுசரிப்போங்கிற ரேஞ்சில் தான் அனுசரிக்கிறதா அதிமுக காரங்களே வந்து கும்பிடுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களோட இதயத்தில் அவங்க வச்சு வணங்கியிருந்தாங்க அப்படின்னா, எப்படி பண்ணிருக்கணும் அவங்க அனுசரிப்பு விழாவை அவங்க மறைஞ்ச ஒரு நாள்ல. பட் ஏனோ தானோ பண்றாங்க ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. பொதுமக்கள் மத்தியிலே சில பேர் நினைக்கிறாங்க அதை. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் தானே புதுக்கட்சி ஆரம்பிக்க போறேன்னு டெல்லி போயிட்டு வந்தாரு. ஆமா, நான் எப்ப அப்படி சொன்னேன்ட்டாரு அவரு. புதுக்கட்சி எங்கங்க, அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி பேசுறாரு. இப்ப பொறுத்துருங்க பாப்போம், எங்களோட எல்லா எண்ணம் ஒண்ணுதான். அவர் ஐடியா அதான் இருந்திருக்கும். அங்க டெல்லி போனோம்னா அவரை யாரோ கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. வேணாம் இருங்க பாத்துக்கலாம். ஆமா, குழுவை கலகணும் மாத்தலாம் தான் போனார் அவரு. நீங்க இருக்க வரையும் தான் ரெட்டலை எல்லாம் உங்களை வச்சு வழக்கு போட முடியும் எடப்பாடிக்கு எதிராக. நீங்களும் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எடப்பாடி எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையும் சொல்றாரு. ஓபிஎஸ் கூட மீட்டிங் எல்லாம் போட்டேன், தமிழ்நாடு மக்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கேங்கிறாரு அவரு அமித்ஷா கிட்ட. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன தேவைன்னு சொன்னாரு? ரெட்டலை தேவை எனக்கு ரெட்டலை தேவை, நானும் தமிழ்நாட்டு மக்கள்ல ஒருத்தர் தானே அப்படின்னு வேணா அவர் கேட்டிருப்பாரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் எடப்பாடி அங்க போய் கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரு சகாக்களோட போய் அங்க நினைவிடத்துல போய் அஞ்சலிலாம் செலுத்தியிருக்காரு. இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தென்காசியில் பொத்தை அப்படிங்கிற பகுதியில் இசக்கி பாண்டி அப்படிங்கிற நபர் திருமணம் ஆயிருக்கு. அவங்க மனைவி வந்து தொடர் பிரச்சனை, அவர் வந்து குடிச்சிட்டு வர்றது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அவங்க நெட்டூரில் உள்ள அவங்க பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இவரும் இவரோட நண்பர், இந்த இசக்கி பாண்டியும் அவரோட நண்பரும் சேர்ந்து குடிச்சிட்டு போய் நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ண அவங்க வர முடியாதுன்னு சொன்னோன்னே பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க போலீஸுக்கு சொன்னோன்னே அந்த நெட்டூர் போலீஸ் ஸ்டேஷனோட தலைமை காவலர் முருகன் அவர் வந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு அங்கே வந்து ஒரு பெண் காவலரை கூட்டிகிட்டு வந்து கண்டித்து அனுப்பிச்சிருக்காரு அந்த இசக்கி பாண்டியையும் அந்த நண்பரையும்.
அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல் நிலையத்துக்குள்ளே வந்து அந்த நெட்டூர் காவல் நிலையத்துக்குள்ளே வந்து தலைமை காவலர் முருகனை ஓட விட்டு வெட்டியிருக்காங்க. வெட்டுக்காயத்தோட அவர் ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் அவங்க வந்து மீட்டிருக்காங்க. இப்போ இந்த இசைக்கு பாண்டி ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்காரு, அவர் தேடிட்டு இருக்காங்களாம். இப்படி காவல் நிலையத்துக்குள்ள வந்து நடந்த சம்பவம். காவல் நிலையத்துக்குள்ள இருக்கிற காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அதெல்லாம் வந்து காட்டுது. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இந்த மகளிர் உரிமை தொகை பல பேருக்கு விடுபட்டு போச்சுல்ல, ஆமா 12ல இருந்து விடுபட்ட எல்லா மகளிருக்கும் கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காரு. தகுதி வாய்ந்த இல்லையா, அது விண்ணப்பம் கொடுத்தவங்க. டிசம்பர் 12 வந்துருச்சுல, இன்னும் 4 மாசம் தேர்தல் வரப்போகுது. இப்ப பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நவம்பர் 27 எழுச்சி நாள், இளைஞர் எழுச்சி நாள்ல கொண்டு வந்திருக்கலாமே, அன்னைக்கு கொண்டு வரல. இன்னும் தைப்பிறந்தால் வழிபெற கொண்டு கூட அப்புறம் கூட கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் அக்கௌண்ட்ல போகட்டும், பாத்துக்குவோம். இப்ப ஆரம்பிச்சதான் கரெக்டா இருக்கும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் 100 நாட்களுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்காங்க. ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து போராடினாங்க. நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு போனாங்க அவங்கள. இப்பயும் கூட வந்து உண்ணாவிரதத்தை இருந்து நீதிமன்ற உத்தரவோட உண்ணாவிரதம் இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில குரலகத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி தனியாருக்கு விடக்கூடாது, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லிட்டு நடைபயணமா வந்தாங்க. ஆனா காவல்துறை தடுத்து நிப்பாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் திராவிட மாடலா, இதுதான் சமூக நீதியான்னு சொல்லிட்டு கோஷம் கூட போட்டிருந்தாங்க. எங்களுக்கு யாருமே இல்லைன்னு அந்த காட்சியெல்லாம் பார்க்கறவே ரொம்ப உருக்கமா இருந்துச்சு நமக்கு. அடே இண்டிகோ உனக்கு இருக்குடா அப்படிங்கிறாங்க. இண்டிகோ ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணுவாங்க. ஆமா, 500 ஃப்ளைட்டே ஒரே நாள்ல கேன்சல் பண்ணுவீங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா கர்நாடகா ஹூப்ளில ஒரு தம்பதியோட ரிசப்ஷன் வந்து ஏற்பாடுலாம் நடந்திருக்கு. இவங்க 1400 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்காங்க. இண்டிகோல தான் புக் பண்ணியிருக்காங்க. பாவம் என்ன ஆயிடுச்சு, அவங்களாலே அவங்க ரிசப்ஷனுக்கு வர முடியல. இது வீடியோ காலில் வந்து வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஹூப்ளியில் வந்து நடக்கிற ரிசப்ஷனை இங்கேருந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து வைரல் ஆகிருக்கு. ஏன்னா இண்டிகோ இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் சிஐஎஸ்எஃப்க்கு அவங்க ஒரு கடிதம் வேற எழுதியிருக்கிறாங்க. யாரையும் உள்ள விட்டுறாதீங்க இண்டிகோன்னு சொன்னா. அது சென்னை ஏர்போர்ட்ல கடிதம் கொடுத்துருவாங்களாம், யாராவது இண்டிகோ அந்த டிக்கெட்டை வச்சுட்டு வந்தா அனுமதிக்காதீங்க. ஏன்னா தாங்க முடியல, உள்ள வந்து எங்க கவுண்டர்ல பிரச்சனை பண்றாங்கன்னு எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. ஆமா, பைலட் பற்றாக்குறை நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் வந்து இதுதான் மோனோபோலி இருக்கக்கூடாதுங்கிறது. ஆமா, ஏன்னா வந்து அதுதான் காங்கிரஸும் சொல்றாங்க. மோடி கவர்மெண்ட் இந்த மாதிரி மோனோபோலி அப்படிங்கிறது ஒரு சில ரூட்டுக்கு இண்டிகோ ஃபிளைட்ஸ் மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கும் போது இவங்க விலையும் எவ்வளவு வேணா ஏத்துவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேற ஃப்ளைட்டு கூட நீங்கள் புக் பண்ணி போக முடியாது. இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுருக்கு மோடி அரசுன்னு காங்கிரஸ்லேருந்து சொல்கிறாங்க. நம்ம நேர்கள் பல பேர் குமுறி இருக்காங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்கணும், அவங்க ஃப்ளைட் கிடைக்கல போல இருக்கு, சிபி வரும்னு இதை பற்றி பேசுறீங்க நீங்க. ஆமாம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் எப்படி சும்மா இருக்க முடியும்? இது மாதிரி இல்லைன்னா இன்னைக்கு மும்பைலேருந்து டெல்லி போகிற ஃப்ளைட்டு 80,000 ரூபாய் ஒரு டிக்கெட்டு, எப்படி எடுத்து போக முடியும்? அதுதான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இப்படிதான் கண்ணா பின்னான்னு ரேட் ஏறும். இது வந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயத்துல மத்திய அரசு வந்து புதிய சட்ட விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. நியூ ரெண்ட் ரூல்ஸ், அதாவது வாடகை வீடு விடுறதுக்கான சில புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா அட்வான்ஸ் வந்து 6 மாசம் 10 மாசம்னு இஷ்டத்துக்கெல்லாம் வாங்கக்கூடாது. 2 மாசத்துக்கான அட்வான்ஸ் தான் வீடுகளுக்கு வந்து வாங்கணும். அதே நேரத்தில் அது வணிக வளாகமாக இருந்தால் 6 மாசம் வரையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பந்தம் போடுறாங்கல்ல, அக்ரிமெண்ட் போடுறது வந்து வெறும் அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டா பத்தாது. இனிமே மாநில அரசுக்கு இதுக்கு தனியா ஒரு இணையதளம் உருவாக்கி அதுல நீங்க அப்லோட் பண்ணணும். இது 60 நாட்களுக்குள்ள வீட்டு உரிமையாளர்கள் பண்ணியே தீரணும், இல்லைன்னா அதுக்கான அபராதம்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 12 மாசத்துக்கு ஒரு தடவை 12 மாசம் கழிச்சு தான் அந்த வாடகையை ஏற்றணும். வாடகை ஏற்றுறதுக்கு முன்னாடி 90 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ரிட்டர்ன்ல கொடுக்கணும்னு நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. 2 மாசம் அட்வான்ஸுங்கிறது ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 12 மாசம் 6 மாசம்லாம் போனா எங்கிட்ட இது பண்ண முடியும்? ஆமா, அதான் ஜி வந்து மிடில் கிளாஸோட இதை புரிஞ்சு இந்த ரூலை கொண்டு வந்திருக்காரு. ஏழை தாயின் மகன்கிறது. ஆமா, வீடே இல்லை அவருக்கு, இருந்தா கூட வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்காக யோசிச்சிருக்காரு பாருங்க. சேவை தீர்த்தா. தீபத்தை எடுத்துட்டு பனையூருக்கு வரணுமாம், அண்ணன் கூப்பிடுறாருன்னு தாவேக்காரங்க சொல்றாங்க. பென்ஷன் வர பணம் மீதி வாழ்க்கையை ஓட்ட பத்த மாட்டேங்குதுப்பாங்கிறாங்க. பென்ஷன் எவ்வளவு தாத்தா வருது? 42,000 ரூபாய் தான்ப்பா வருதுங்கிறாங்க. பென்ஷனே 42,000. என் சேலரியே 10,000 ரூபாய்ங்கிறாங்க அந்த பசங்க. வங்கிகளை இணைக்க அரசு முடிவு. ஒரே நாடு ஒரே வங்கி.
2025 11 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த டிசம்பர் மாசத்தை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண போறியா? அதான் இல்ல, அதையும் வேஸ்ட் பண்ணிட்டு 2026 ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறாங்க. திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கும் 2026ல. இதோ வந்துட்டேன். பல முக்கியமான விவகாரங்கள்ல ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடும் ஒவ்வொரு மாதிரி இருந்தா கூட கட்சிக்காரங்களோட நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கட்சி நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், இந்த ஸ்டாண்ட்ல போகலாம் அப்படிம்பாங்க. பட் திருப்பரங்குன்றம் மேட்டர்ல பாத்தியா, எடப்பாடி பழனிசாமி கபட நாடகம்னு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா. இந்த பக்கம் ஜெயக்குமார் மரபுதான் அதை பின்பற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்னும் வந்து ஒன்னும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. புரியலையே ஒன்னும். எதுக்காக சொல்றோம்னா அதுக்காக சொல்றோங்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். ஆனா எதுக்காக சொல்றாங்கிறது புரியல. சரி, ஓகே, எதுக்காகவோ சொல்றாங்க. அதனால ஜெயக்குமாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதுக்காக சொல்றோம் அதுக்காக சொல்றோம் நம்ம சொல்லிட்டு விடைபெறலாம். நன்றி. நிறைய பேர் ஸ்பாட்டிஃபைல இந்த ரேப்பிடுங்கிறது வந்துகிட்டு இருக்கு நம்ம ஷோ. நிறைய பேர் இதுல ஃபர்ஸ்ட் எல்லாம் காமிக்குதான், நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்த நாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.